அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு ஃபோர்ஸ் அபர்னியா என்ற கேரவன் வாகனத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்தார். இந்த வாகனம் 30 முதல் 37 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெறும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தம் 25 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸில் அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியின் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் பங்கேற்க வரும் ஊர்கா பிசினஸ்ல அப்படியே லாபம் வந்துற போதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இங்க ஒருத்தர் அதே பிசினஸ்ல மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. தந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா திருவுருவ படங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 9 தீர்மானங்களுக்கு இன்றைய பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்ட நிலையில் இன்றைய பொதுக்குழுவில் மட்டும் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அரபியன எடப்பாடியார் அவர்கள் வருகை தந்து நம்முடைய இருவரும் தலைவர்களாக விளங்குகிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் மலரஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்வுக்கு மூல காரணமாக இருக்கிற 2 தலைவர்களுக்கும் வணக்கத்தை மலர் அஞ்சலியை மலர் வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அரபியன எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடியார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வினை பாரபட்சம் இல்லாமல் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 தீர்மானங்கள் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை மத்திய அரசு கைவிட வேண்டும், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வலியுறுத்தியும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசால் இயற்றப்படும் சட்டங்களின் பெயர்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பதை கைவிட்டு ஆங்கிலத்திலேயே தொடர வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வு ரத்து குறித்து கபட நாடகம் ஆடுவதாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் சேர்த்தல், நீக்குதல் போன்றவற்றில் பல்வேறு குளறுபடிகள் நிலவுவதை சரி செய்திடவும் தேர்தல் நியாயமாக நடத்தப்படவும் இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளது. கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு வழங்கிடும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பினை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. கல்வியை மீண்டும் பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலில் சேர்க்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வினை பாரபட்சம் இல்லாமல் வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் சென்னையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன.